நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம்டி வேதசாலை. இன்றைக்கி நம்முடைய ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் டிராஃபிக் ஜாம் ரிகார்டிங்காக சம் சென்டென்சஸ் பார்க்கலாம். லைக் நான் டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டேன், இன்றைக்கி டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, அந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் ஹிந்தியில் பார்க்கலாம். ஐ எம் ஸ்டக் இன் அ டிராஃபிக் ஜாம். ஐ எம் ஸ்டக் இன் அ டிராஃபிக் ஜாம். த டிராஃபிக் இஸ் வெரி ஹெவி டுடே. த டிராஃபிக் இஸ் வெரி ஹெவி டுடே. ट्रैफिक जाम में फंस हुआ हूँ. ट्रैफिक जाम में, ट्रैफिक जामिல் ट्रैफिक जाम में அப்படின்னா ट्रैफिक जामिல் மேம்னா அதில் அந்த ஜாமில் ट्रैफिक जामिல் ஃபன்ஸுனா நான் மாட்டிக்கிட்டேன், சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால ஃபைனலாக ஹூன்னு கம்ப்ளீட் பண்ணுறோம். ट्रैफिक जाम में फंस हुआ हूँ. நான் ट्रैफिक जामिல் மாட்டிக்கிட்டேன். आज बहुत ट्रैफिक है. आज बहुत ट्रैफिक है. आज இன்று बहुत அதிகமான டிராஃபிக், இன்றைக்கி ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது आज बहुत ट्रैफिक है அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். There was a lot of traffic on the highway this morning. There was a lot of traffic on the highway this morning. The traffic lights are not working. The traffic lights are not working. ரொம்ப அதிகமான டிராஃபிக்காக இருந்துச்சு ஹைவேல இன்றைக்கி மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் டிராஃபிக் லைட்டு எரியவே இல்லை அப்படின்னும் சொல்லுவோம். அப்போது அதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் பார்க்கலாம். आज सुबह हाईवे पर बहुत ट्रैफिक था. आज सुबह இன்று காலை ஹைவே பர் ஹைவேல பகுத் அதிகமான டிராஃபிக் தான், டிராஃபிக்காக இருந்தது. இன்றைக்கி மார்னிங் ஹைவேல ரொம்ப அதிகமான டிராஃபிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது आज सुबह हाईवे पर बहुत ट्रैफिक था. आज सुबह हाईवे पर बहुत ट्रैफिक था. ट्रैफिक लाइट्स काम नहीं कर रही हैं. ट्रैफिक लाइट्स काम नहीं कर रही हैं. ट्रैफिक लाइट्स, ट्रैफिक लाइट काम வேலை நஹி கர் செய்ய ரஹி வில்லை. டிராஃபிக் லைட்டு வேலை செய்யவே இல்லை, அது ஒர்க் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது டிராஃபிக் லைட்ஸ் காம் நஹி கர் ரஹி டிராஃபிக் லைட்ஸ் காம் நஹி கர் ரஹி டிராஃபிக் லைட் வேறு ஒர்க் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது டிராஃபிக் லைட்ஸ் காம் நஹி கர் ரஹி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். எப்போவுமே டிராஃபிக் ரூலை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அண்டு பி கேர்ஃபுல் வைல் டிரைவிங் இன் ஹெவி டிராஃபிக். ஹெவி டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணும்போது கவனமாயிரு அப்படின்னும் சொல்லுவோம். இதுக்கு எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? आपको हमेशा ट्रैफिक नियमों का पालन करना चाहिए. आपको हमेशा, நீங்கள் ஹமேசா எப்பொழுதும் டிராஃபிக் நியமோங்கா, டிராஃபிக் விதிமுறைகளை, நியமோனா விதிமுறைகளை, நியமோங்கா அப்படின்னா விதிமுறைகளை, பாலன் கருணா ஃபாலோ பண்ணணும், அதை கடைபிடிக்கணும். பாலன்னா கடைபிடிக்கணும், பாலன் கருணா கடைபிடிக்க சாகியே வேண்டும். பாலன்னா ஃபாலோ பண்ணுறது, கருணானா அதை செய்வது, சாகியனா வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், ஃபாலோ பண்ண வேண்டும். आपको हमेशा ट्रैफिक नियमों का पालन करना चाहिए. आपको हमेशा ट्रैफिक नियमों का पालन करना चाहिए. भारी ट्रैफिक में गाड़ी चलाते समय सावधान रहें. भारी ट्रैफिक में गाड़ी चलाते समय सावधान रहें. बी केयरफुल while driving in a heavy traffic. ரொம்ப கவனமாக ட்ரைவ் பண்ணணும் ஹெவி டிராஃபிக்கில் அப்படின்னு சொல்லும்போது பாரி டிராஃபிக் மேம் அதிகமான டிராஃபிக் இருக்கும்போது காடி சலாத்தே சமய வண்டி நம்ம ஓட்டும் பொழுதும் சாவதான் ரஹே கவனமாக இருக்கணும். भारी ट्रैफिक में गाड़ी चलाते समय सावधान रहें. அதிகமான டிராஃபிக்கில் நம்ம வண்டி ஓட்டும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். भारी ट्रैफिक में गाड़ी चलाते समय सावधान रहें. ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதை ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு புரியுதா
இதெல்லாம் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர், அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த மீனிங் எல்லாம் நமக்கு பார்த்து படிக்கும்போது புரியுதா அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ண ஒரு வீடியோஸை பார்க்க ஈஸியாக ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகிடும். எந்த ஒரு சென்டென்ஸையோ வேர்ட்ஸையோ பைஹார்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் நம்முடைய ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ண முடியாது, ஈஸியாக பேசவும் வராது. அதனால் ஃபஸ்ட்டு பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கும் அதை படிக்கிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், நமக்கு ஈஸியாக வந்துடும். மறுபடியும் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது ஒன்று தான், ஹிந்தி சென்டென்ஸை ஹிந்திலேயே ரீட் பண்ணுங்கள். அதுதான் ப்ராப்பர் மெத்தடிக்கலாகவும் இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டில் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்து இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன். அண்டு ஹிந்தி பிரச்சார சபா நடத்துகிற கோர்சஸ் 8 லெவலில் ஃபஸ்ட்டு லெவல் மட்டும் 2 லெவல் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக நம்முடைய ஹிந்தி ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்டு ஈஸியாக பேசவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சபா ரிகார்டிங்காக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக கைட் பண்ணுறேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.